எசேக்கியேலுடைய புத்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, என் கட்டளையின்படி நடந்து ஆமென், என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று யாவாகிய ஆண்டவர் சொல்கிறார். பிரைஸ் யெகோவா. என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொள்ளுகிறவன் உண்மை உள்ளவன், அவன் நீதிமான். எப்படி? தேவன் உன்னிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம் இதுதான். நீ எப்படி இருக்கிற? வேலைக்கு போனா வேலைக்காரங்க சொல்ற வேலையில சொல்லக்கூடிய எஜமான் சொல்றதை கீழ்ப்படுகிறோமா இல்லையா? இல்லையா? ஐயா நீங்க வேலைக்கு போறீங்க ஐயா, வேலைக்கு போனா உங்க மேனேஜர் ஒருத்தர் இருப்பார். அவர் சொல்லுவார் இன்னைக்கு 9 மணி வரை வேலை செய்யணும், இருப்பீங்களா இல்லையா? இல்லைன்னா சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவார். அப்போ என்ன பண்ணுவீங்க? என்ன செய்கிறது? 9 மணி வரை இருக்கணும். ஐயா நான் மத்தியானம் சாப்பிட்டேன், இப்போ பசிக்குது, அதனால கொஞ்சம் சாப்பிட்டுட்டா வீட்டுக்கு போய் அப்படின்னு கேட்பீங்களா? அதுக்கு மட்டும் நம்ம உடம்பும் நம்முடைய மனசும் ஒத்து வருது. ஆனா தேவ சமூகத்தில் நம்முடைய மனசும் உடம்பும் ஒத்து வரலையே. என்ன காரணம்? பண ஆசை, பதவி வெறி. ஐயா அப்படிதானே ஐயா? காசு சம்பளம் கிடைக்கணும்ல, அதுக்காக தானே இன்னைக்கு என்ன செய்யறாங்க? 5 மணிக்கு டியூட்டி முடிக்கணும், 9 மணி வரைக்கும் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கிறோம். அப்படின்னா பணம். நீ பணத்தை நம்புறதுனால தான் பண பிரச்சனை உனக்கு வருது. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவதில்லை. இது மாயைன்னு அறியணும் நீ முதல்ல. அதுக்கு தான் சொல்றார் கற்பனையை கைக்கொள். நான் என்ன சொல்லி இருக்கிறேனோ அதை செய். நான் கழிஞ்ச நாளில் எசேக்கியேலை பற்றி வாசிச்சேன். அவனை பார்த்தா அவன் சொல்றான், அவனுக்கு மேல ஒரு பெரிய ராஜா, உலகத்தையே ஆளக்கூடிய ராஜா. அவனை கண்டு எல்லா ராஜாக்களும் பயப்படுவாங்க. இவன் சோட்டா ராஜா, இவன் பயப்படவே மாட்டான். ஆனா பயப்படாம இருந்து என்ன சும்மா இருக்கல்ல. வேதம் சொல்லுது, மோசையினால் கற்பிக்கப்பட்ட கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் கைக்கொண்டார், விக்கிரக ஆராதனைகளையும் விக்கிர தோப்புகளையும் தகர்த்தெறிந்தான். ஆனபடியினால் அவன் ஜெயித்தான். அவனுக்காக தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி 1,85,000 யுத்த வீரர்களை கொன்று குவித்தான். எங்க எசேக்கியேல் ஒன்றும் செய்யல. எனக்கு ஆச்சரியமா போச்சு. அப்ப தேவனுக்கு உண்மையா இருந்தா தேவன் என்னெல்லாம் செய்யறாரு. நமக்கு சொல்றோம் பிசாசு பிடிச்சி ஆடுறோம், எனக்கு பிசாசு போகல. உண்மையா இருந்து பாரு, அவர் என்ன செய்வார் பார்ப்போம். பிரச்சனை உன்கிட்ட இருக்குது, தேவன்கிட்ட இல்ல. நீ தேவன் மேல பழி போடாத, சபைக்கு மேல பழி போடாத, ஊழியக்காரர் மேல பழி போடாத. பழி உன்னை சுமரும். உனக்கு புரியல. நம்ம பாஸ் என்ன செய்வார் தெரியுமா? உங்கள்கிட்ட எப்பவுமே கொஞ்சம் கோபமா பேசுற மாதிரி இருக்கும். எதுக்கு அவர் கோபமா பேசுறாரு தெரியுமா? பாஸ் கோபப்படுறாருல, நம்ம திருந்தி பார்ப்போமே அப்படின்னு. யாராவது திருந்துறீங்க? வாத்தியார் அடிக்காத பிள்ளை திருந்தாது. ஆனா இன்னைக்கு என்னமோ கவர்மெண்ட் அடிக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டுட்டான். அதனால தான் இன்னைக்கு எல்லாம் நடக்குது ஸ்கூலுக்கு உள்ளால. தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு கஞ்சா அப்படின்னு எல்லாம் உள்ள இருக்குது. சாராய கடையில் போய் பார்த்தீங்கன்னா, பிராண்டி கடையில் போய் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் போய் சாராயம் வாங்கிட்டு இருக்குது. ஏன் அடிக்கக்கூடாது? அடி செய்யற உதவி அண்ணன் தம்பி செய்ய மாட்டான். இது புரியல. பிரம்பை கையாளால் ஆதவன் பிள்ளையை பகைக்கிறான். பிள்ளையின் நெஞ்சிலே மதீனம் ஒட்டி இருக்கிறது, தண்டனையின் பிறப்பினால் அவன் என்ன செய்? அந்த மதீனத்தை மாத்தணும்ன்றாரு. இதனாலதான் ஊழியக்காரன் என்ன செய்யணும்னா, அவன் பிரம்பெடுத்து சாத்தணும். இன்னைக்கு பிரம்பல் கையால் எடுக்காத ஊழியக்காரருடைய சபையில பாவம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. பாவத்தை பாவம் என்று சொல்ல மாட்டாங்க, சத்தியத்தை சத்தியத்தின்படி கற்றுக் கொடுக்க மாட்டாங்க, எச்சரிப்பின் சத்தங்களை கொடுக்க மாட்டாங்க. அவன் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரனுக்கு தெரியல. ஆனா விசுவாசி என்ன செய்ய? காணிக்க கொடு, தசமமா கொடு, பொருத்தனை செய்ய, பை காணிக்க கொடு, இல்ல சோத்திர காணிக்க கொடு. இதைத்தான் கேட்டுட்டு இருக்கிறாங்களே தவிர அவனுடைய பாவத்தை குறித்தும் அவருக்கு வரக்கூடிய இக்கட்டை குறித்தும் சொல்லக்கூடிய ஊழியர்கள் இன்றைக்கு இல்லை. அவன் பாவத்தை அவனுக்கே சொல்லணும். முடியுமா? தேவன் இதைத்தான் இந்த பலிபீடத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஆமென்.
காரணம் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோன்றது அறியணும். நம்மிடத்துல உண்மை இல்லை. கட்டளையை கை கொள்கிறவர்களோ நியாயப்பிரமாணத்திற்கு உறுதுணையாய் இருந்து நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிறவர்களாகவோ நாம் இருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை. நம்முடைய மனம் போன போக்கில் இருக்கிறோம். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, உன் குடும்பத்தில் நீ உன் மனம் போல இருந்து பாரு. உன் புருஷன் என்ன செய்வான், உன் பொண்டாட்டி என்ன செய்வா, கொஞ்சம் யோசித்து பாரு. ஆமென். கொஞ்சம் யோசிச்சு தேவ சமூகத்தில் எப்படி இருக்கணும்னு யோசிக்கணும். அவருக்கு உண்மையாய் சத்தியத்தில் நட, அவருக்கு உண்மையாய் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொள். ஆமென். நெகேமியாவுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனம். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமேரியர், பெருசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதி உள்ளவர். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் ஆபிரகாமுடைய இருதயத்தினுடைய உண்மை நிமித்தமாய் தேவன் அவன் சந்ததிக்கு கொடுத்தார். நீ எப்படி, உனக்கு வேணும் இல்ல, உன் பொண்டாட்டிக்கு வேணும், உன் பிள்ளைக்கு வேணும், உனக்கு வேணும், உன் மாப்பிள்ளைக்கு வேணும், எல்லாருக்கும் வேணும்ன்ற கொள்கை இருக்குது. எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், எல்லாருக்கும் வேணும். கொடுப்பாரா? இருதயம் எப்படி இருக்குது? இருதயத்தில் சுத்தம் இருக்குதா? இருதயத்தில் தேவன் இருக்கிறாரா? வளர கஷ்டம். நாம மாறணும், பெற்றுக்கொள்வதற்காக மாறணும். எனக்கு ஒருவரிடத்தில் ஒரு உதவி வேண்டும் என்று சொன்னால் நான் அவருக்கு உண்மை உள்ளவனாக இருக்கணும். அவர் சொல்லுகிற காரியத்துக்கு நான் கீழ்ப்படிந்தால் மட்டுமே அவரிடத்திலிருந்து ஒரு உதவி கிடைக்கும். அந்த உதவி எனக்கு வேணும் என்றால் அவர் சொல்லுகிற தவறான காரியத்திற்குள்ள நான் கடந்து போக வேண்டும். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எனக்கு ஒரு ஆள்கிட்ட நான் 1 லட்சம் ரூபாய் கேட்கிறேன், சும்மா கேட்கிறேன், ஃப்ரீயா கேட்கிறேன், ஏன்னா மாவா எனக்கு கொடுங்க 1 லட்சம் ரூபாய். அப்ப அவர் சொல்றாரு, நீ இப்படிப்பட்ட பாவத்தை செய்வியா, நான் அவனுக்கு தந்துடுறேன். 1 லட்சம் ரூபாய் எனக்கு அத்தியாவசியம். நான் என்ன செய்வேன்? தப்பு தான் பண்ணுவேன். பணம் வேணும்னா தப்பு பண்ணி தான் ஆகணும். நம்ம தப்பு பண்றோம், கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. தப்பு பண்ணி பணத்தை வாங்குறோம். தேவன் அப்படி இல்லை. தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, தப்பு தண்டா பண்ணாத, நான் உனக்கு தரேன், எனக்கு உண்மையாயிரு, என் வசனத்திற்கு கீழ்ப்படி, என் வசனத்தின்படி நட, உன்னுடைய இருதயம் சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறார். வேற ஒண்ணும் இல்லை. தப்பு தண்டா பண்ண சொல்லலையே. உன்னை நான் என்னுடைய சித்தத்தின்படி நடத்தி உன்னை நான் உயர்த்துவேன். உனக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு ஒரு திட்டம் இருக்கு, அதை நான் உனக்கு தருவேன். ஆனா நீ எனக்கு உண்மையா இருக்கணும். உன் இருதயம் எனக்கு உகந்ததாக இருக்கணும். முடியுமா? இல்லை. நம்ம இருதயம் பிசாசோட உட்கார்ந்து இருக்குது, பாவத்தோட உட்கார்ந்து இருக்குது, பாரம்பரியத்தோட உட்கார்ந்து இருக்குது, ஏன் நம்முடைய சாபத்தோட உட்கார்ந்து இருக்குது, நம்முடைய குடும்ப பிரச்சனைகள்ல உட்கார்ந்து இருக்குது. அதனால நமக்கு நிம்மதி வரமாட்டேங்குது. எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? அல்லேலூயா.